Hello all, welcome to Aram'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல geography topics in news last week பார்க்கலாம். So இன்னைக்கு என்ன topics ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Pamban Bridge, 3 Gorges Antarctic Eye, Mount Spurr, Mahadayi River, Pink Moon. இந்த 5 topics பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? So first is Pamban Bridge. இது ஏன் நியூஸ்ல இருந்தது? Recently Pamban Bridge was inaugurated and சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ இந்த பாம்பன் பிரிட்ஜ் எங்க இருக்கு என்னன்னு சொல்லி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் vertical lift railway sea bridge. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் vertical lift railway sea bridge நம்ம எடுத்துட்டு வந்த ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாம்பன் பிரிட்ஜ் தான். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் vertical lift ரயில்வே சி பிரிட்ஜ். ஓகேங்களா? ஸோ எங்க இருக்கு? ராமேஸ்வரம், தமிழ்நாடுல இருக்கு. ஸோ இது வந்து யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க? ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட்னு சொன்னாங்க. ஓகே, அண்ட் எவ்வளோ தூரத்துக்கு இது இருக்கும் இந்த பிரிட்ஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.08 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் இது வந்து ஒரிஜினல் கேன்டிலிவர் பிரிட்ஜ் தான் இருந்தது. தட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை பிரிட்டிஷ் இன் 1914. ஓகேங்களா? ஸோ ஒரிஜினல் கேன்டிலிவர் பிரிட்ஜ்னு ரீப்ளேஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்? வெர்டிக்கல் லிஃப்ட் ரயில்வே சி பிரிட்ஜ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கனெக்ஷன் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ஐலாண்ட் டு மெயின் லேண்ட். ஸோ ராமேஸ்வரம் ஐலாண்ட் டு மெயின் லேண்ட் தான் இது வந்து கனெக்ஷன் வந்து இது பண்ணி ஸோ கனெக்டிவிட்டி அண்ட் ரீஜனல் டெவலப்மெண்ட் வந்து இந்த பாம்பன் பிரிட்ஜ் வந்து பூஸ்ட் பண்ண போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஸ், இது வந்து எப்படி ஸ்பீட், லோடு கெப்பாசிட்டி இது எல்லாமே என்ஹான்ஸ்டாக எஃபிஷியண்ட்டாக இருக்க போகுது. ஸோ 2022ல் ஆல்ரெடி இருக்கிறது வந்து ஒரிஜினல் பிரிட்ஜ் எப்படி கேன்டிலிவர் இருந்ததோ அது வந்து டீகமிஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்த இந்த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லிஃப்ட் ரயில்வே சி பிரிட்ஜ் வந்து ஸ்மூத் பாசேஜ் வந்து என்ஷூர் பண்ணோம். லார்ஜ் ஷிப்ஸ் அண்ட் ஆல் அண்ட் ஆல்சோ அந்த ஸ்பீட், லோட் கெப்பாசிட்டி எல்லாமே இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 3 Gorges Antarctic Eye. ஓகே, இது வந்து பிளேஸ் இன் நியூஸ் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது. இது ஏன் நியூஸில் இருந்தது? சைனா வந்து ரீசெண்ட்லி 3 Gorges Antarctic Eye சொன்னது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன? தட் இஸ் a 3.2 மீட்டர் அப்பர்ச்சர் ரேடியோ மில்லிமீட்டர் வேவ் டெலிஸ்கோப். ஓகேங்களா? ஸோ இந்த டெலிஸ்கோப் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோனால தான் ஜியாகிரபிக் லிங்க் பண்ணியிருக்கோம். இல்லைனா திஸ் இஸ் அ டெலிஸ்கோப் which will be mostly targeted in science and technology subject. Okay, but இங்க நம்ம ஏன் எடுத்துட்டு வந்திருக்கோம், எங்க இருக்குன்னு சொல்லி கூட நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ 3 Gorges Antarctic Eye ன்னு சொல்றது it is a telescope at the ஜாங்ஷன் ஸ்டேஷன் இன் அண்டார்க்டிகா. ஓகேங்களா? ஸோ டெலிஸ்கோப் எப்படி இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ வாட் இஸ் த ஆப்ஜெக்டிவ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீப் ஸ்பேஸ் அப்சர்வேஷன்ஸ் வந்து அண்டார்க்டிகா வந்து பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேங்களா? அண்ட் தெர் இஸ் கோயிங் டு பி ஆஃப் லார்ஜ் அப்பர்ச்சர். ஓகே, அண்ட் தென் இது எங்கே இப்போ இருக்குது? அண்டார்க்டிகா ஜாங்ஷன் ஸ்டேஷனில் தான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு அந்த ஸ்டேஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க? கிளியர் ஸ்கைஸ் அண்ட் மினிமல் ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி அந்த பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தட் கிளியர் ஸ்கைஸ், ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ் எல்லாம் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்னென்னா அந்த அப்சர்வேஷன் ஆஃப் திங்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொல்லி தான் ஸ்ட்ராட்டஜிக்கலி அந்த பிளேஸ்மெண்ட்னு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இது வந்து AST3 build successor to this Antarctica survey telescope ன்னு சொல்றதுக்கு வந்து it's like a successor and அந்த observational capacityல legacy create பண்ற மாதிரி. ஓகேங்களா? and then இது primary goal என்ன? ஹைட்ரோஜன் அண்ட் அம்மோனியான்னு வந்து டிடெக்ட் பண்ணணுமா. எதுக்கு? ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்டார் பர்த், லொகேஷன்ஸ் ஆன் எர்த் இதெல்லாம் ஏர்லியாக எப்படி இருந்தது, ஸோ அந்த ஏர்லி ஸ்டேஜஸ் எப்படி இருந்திருந்ததுன்னு சொல்லி நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த
ஹைட்ரோஜன் அண்ட் அம்மோனியா எல்லாம் டிடெக்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இன்டர்ஸ்டெல்லார் கேஸ் அதெல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டடி பண்ணணும். ஸோ இதுதான் மெயின் ஆப்ஜெக்டிவாக இந்த டெலிஸ்கோப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அங்கே இந்த பிளேஸ்மெண்ட் இந்த இருக்குது. ஓகேங்களா? அண்ட் இப்போ அந்த போலார் கண்டிஷன்ஸா, ஸோ எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் இருக்குமா, கோல்டாக இருக்கும், ஹாஷ் கோல்டு இருக்கும், ஸ்ட்ராங் விண்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்குமா, இதெல்லாம் தாங்கின மாதிரி தானே அது இருக்கணும். ஸோ அதெல்லாம் தாங்கி ஆப்ரேஷன் வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கணும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் போலார் கண்டிஷன்ஸ், ஹாஷ் கோல்டு இதெல்லாம் தாங்குற மாதிரி தான் அதோட டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யார் பண்ணியிருக்காங்க? சைனீஸ் அகாடமிக் டெவலப்டு கொலாபரேட்டிவ்லி பை சைனா 3 Gorges யூனிவர்சிட்டி அண்ட் ஷாங்காய் நார்மல் யூனிவர்சிட்டி. ஸோ யார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் ஆர் த டீட்டெயில்ஸ். ஸோ 3 Gorges அண்டார்டிகானா இந்த அண்டார்டிகா இந்த ஜங்ஷன் ஸ்டேஷன் வந்து நம்ம வச்சுக்கிற அந்த டெலிஸ்கோப், அந்த பிளேஸ்மெண்ட்டில் வச்சுக்கிற டெலிஸ்கோப் எதுக்கு? அந்த டீப் ஸ்பேஸ் அப்சர்வேஷன்ஸ், அந்த ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்டார் பர்த், அந்த டிடெக்ஷன் ஆஃப் கேஸஸ். ஸோ இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஃபோக்கஸ் ஏரியாவாக நம்ம நல்லா டிசைன் பண்ணி அங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அண்ட் தென் இஸ் மவுண்ட் ஸ்பர். இதே நியூஸில் இருந்தது. டஜன்ஸ் ஆஃப் மினி earthquakes have rattled Alaska's மவுண்ட் ஸ்பர். ஸோ earthquakes வந்து இந்த அலஸ்கா மவுண்ட் ஸ்பர்ல ரீசெண்டாக வந்து இது ஆயிருக்குன்னு சொல்லும் போது நம்ம மவுண்ட் ஸ்பர் எங்கே இருக்குது, என்ன லொக்கேஷன் அண்ட் வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் சொல்லி ஜியோகிராஃபிக்கலி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குது? 100 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் ஆங்கரேஜ், அலஸ்கா, இன் தி நார்த் சென்ட்ரல் கூக் இன்லெட் ரீஜியன். கரெக்டா? இதுதான் கூக் இன்லெட் ரீஜியன் சொல்லுவோம். ஸோ இங்கே ஆங்கரேஜ் இருக்குது அண்ட் இங்கே உங்களுக்கு ஸ்பர் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி லொக்கேஷன். ஸோ ஜியாலஜிக்கல் செட்டிங் எப்படி இருக்குது? சதர்ன் எட்ஜ் ஆஃப் எ ஸ்ட்ரக்சரல் பிரேக் இன் அலஸ்கா ரேஞ்ச். ஸோ அலஸ்கா ரேஞ்சில் ஸ்ட்ரக்சரல் பிரேக்கில் அந்த சதர்ன் எட்ஜில் தான் இது வந்து இருக்குது. ஸோ வால்கனோ டைப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஸ் அண்ட் ஸ்னோ கவர்ட் ஆக்டிவ் ஸ்ட்ராட்டோ வால்கனோ காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டோ வால்கனோ தான் அண்ட் இட் இஸ் கவர்ட் பை ஐஸ் அண்ட் ஸ்னோன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் வாட் இஸ் த காம்போசிஷன்? இட் இஸ் மெயின்லி காம்போஸ்ட் ஆஃப் ஆண்டசைட்டிக் லாவா. ஓகேங்களா? அண்ட் வால்கனிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? ஸ்ட்ராட்டோ வால்கனோ அண்ட் சம்மிட் லாவா டோம் அண்ட் ஆல்சோ மேலே இந்த கிரேட்டர் பீக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் ஜியாகிரஃபியில் கிரேட்டர்னா என்ன, லாவா டோம்னா என்ன, சம்மிட்னா என்ன, ஒரு வால்கனோவில் இதெல்லாம் பார்ப்பீங்க. கரெக்டாக? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் அப்படி தான் இருக்குது. ஸோ கிரேட்டர் பீக் சொன்னால் ஸ்மாலஸ்ட் ஸ்ட்ராட்டோ வால்கனோ ஆன் தி சதர்ன் ஃப்ளாங்க் ஆஃப் தி மெயின் மவுண்ட் ஸ்பர் வால்கனோ. ஸோ அந்த மெயின் மவுண்ட் ஸ்பர் வால்கனோ இருக்குமா, அந்த சதர்ன் ஃப்ளாங்க்ல இருக்கிற அந்த ஸ்மாலர் அந்த ஸ்ட்ராட்டோகோன் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அந்த இதுதான் நம்ம கிரேட்டர் பீக்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ அதெல்லாம் கூட இந்த ப்ரெசன்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் தென் ஹைட் ஆஃப் 3000 meters above sea level. அண்ட் தென் இங்கே வந்து மேலே என்ன இருக்குது? கால்டரா இருக்குது. ஸோ இந்த கால்டரானா என்ன, கிராட்டர்னா என்ன, லாவா டோம்னா என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்டாரிக் கொலாப்ஸ், எ மேசிவ் கிராட்டர் கொலாப்ஸ் வந்து 10,000 years வந்து 10,000 years முன்னாடி வந்து நடந்திருக்கு. அண்ட் அங்கே வந்து சாக்கச்சாம்னா லேக்குன்னு சொல்லி ஒன்று வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. கிளேஷியல் ஆக்டிவிட்டின்னு சொல்லும் போது இந்த கால்டரா இருக்குமா, அந்த கால்டரால நிறைய ஐஸ் ஃபீல் அண்ட் மல்டிபிள் கிளேஷியர்ஸ் ஆக்டிவாக இருக்கும். ஓகே, அண்ட் இதனால வந்து கிளேஷியல் ஆக்டிவிட்டி வந்து உங்களுக்கு நல்லாவே பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. லேட்டஸ்ட்டாக வந்து உங்களுக்கு 1992ல் நல்லா எரப்ட் ஆயிருக்கு அண்ட் வி ஹேட் அ சிக்னிஃபிகண்ட் ஆஷ் ஃபால் ஆல்சோ. ஸோ மவுண்ட் ஸ்பர் பற்றி பார்க்கும்போது அந்த லொக்கேஷன், அந்த அலஸ்கா அந்த இது, அதுக்கப்புறம் ஆங்கரேஜ் கிட்டன்னு அந்த எங்கே இருக்குது, ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டோ வால்கனோவா இல்லையா, ஐஸ் அண்ட் ஸ்னோ கவர்டா இல்லை எப்படி, அதுக்கப்புறம் லாவா டோம் இருக்கா, ஸோ கிரேட்டர் இருக்கா, கால்டரா எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் எலிவேஷன் எப்படி இருக்குது, கிளேஷியல் ஆக்டிவிட்டி இப்போ எப்படி நடக்குது, எப்போ லாஸ்ட் எரப்ட் ஆயிருச்சு, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? டன். எஸ், இது வந்து டியூ டு 1992 eruption disrupted air travel. அந்த ஆஷ் ஃபால் நிறைய இருக்கும்போது அந்த ஏர் ட்ராவல் எல்லாம்
டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இட் வில் பி லைக் எக்ஸ்ப்ளோசிவ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆண்டசைட்டிக் இருக்குன்னு சொல்லி. அண்ட் இப்போ யார் வந்து அதை ஆக்டிவாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க? அலாஸ்கா வால்கனோ அப்சர்வேட்டரி. ஃபியூச்சரில் வால்கனோ எரப்ஷன் எப்போ வரப்போகுது, வந்தால் நம்ம எந்த மாதிரியான இது எடுக்கணும், இது எல்லாமே நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் இல்லைங்க. ஸோ அந்த மானிட்டரிங் யார் பண்ணிட்டு இருக்காங்க? அலாஸ்கா வால்கனோ அப்சர்வேட்டரின்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் மஹதாயி ரிவர். இது எதுக்கு நியூஸ்ல இருந்தது? ஃபார்மல் லீடர்ஸ், என்விரான்மெண்டலிஸ்ட், ரிலீஜியஸ் ஹெட்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் இவங்க எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு லேண்ட் அக்வசிஷன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்க அப்போஸ் பண்ணுறதுக்கு வந்து எல்லாமே தே கேம் டுகெதர். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம யார் கேம் டுகெதர், எதுக்கு தே கேம் டுகெதர் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அங்கே இருக்கிற மஹதாயி ரிவரோட ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ மஹதாயி ரிவருக்கு ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் மாதாய், மண்டோவி இதெல்லாம் சொல்லுவாங்க. மண்டோவி ரிவர், மாதை ரிவர்னு சொல்லி. அண்ட் இட் இஸ் அ rain fed river, so it is fed by rain water and primarily it is shared by Goa and Karnataka. ஓகேங்களா? so Goa and Karnataka. and this rises origin எங்க இருக்கு? நம்ம ஆல்ரெடி இந்த ரிவர்ஸ் பார்க்கும்போது சொல்லியிருப்போம். ஆரிஜின் எங்க இருக்கு, ட்ரெயின் எங்க ஆகும், ட்ரிபியூட்டரிஸ்ன்னு சொன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரிஸ், இந்த மாதிரி நம்ம படிக்கணும்னு சொல்லி. ஸோ இது எங்க வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் கர்நாடகா பிம்காத் வைல்ட் லைஃப் சாங்சுரி கிட்ட ஆரிஜின் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிராக்குள்ள ஃப்ளோ ஆகி இட் இஸ் என்டரிங் கோவா. ஓகேங்களா? அண்ட் தென் இட் கோஸ் டு அரேபியன் சி. ஓகேங்களா? அண்ட் தென் லென்த் கோவாலேயே இது வந்து டோட்டல் 111 கிலோமீட்டர்ஸ் சொன்னால் 76 கிலோமீட்டர்ஸ் வந்து கோவாவில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மாதேயி ரிவர். ஓகேங்களா? அண்ட் தென் மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் நான் சொன்னேன்னா, இட் ட்ரைன்ஸ் இன்டு அரேபியன் சி, ஆரிஜினேட் வந்து கர்நாடகா, அதுக்கப்புறம் எப்படி கோர்ஸ் ஃப்ளோ எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்தோமா. இப்போ என்ன ட்ரிபியூட்டரிஸ்ன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ரொகாரோ, குஷவதி, நானோரெம், நனூஜ், வல்வட்டா, மப்புசா ரிவர்ஸ் இதெல்லாம் ட்ரிபியூட்டரிஸ். அண்ட் இது வந்து லெஃப்ட் பேங்க்கில் இருக்கிற நல்லா பெரிய அர்பன் செட்டில்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தா பனாஜி, ஓல்டு கோவா. அண்ட் பயோடைவர்சிட்டி, எஸ் சலீம் அலி பேர்ட் சாங்சுரி வந்து இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர் ஸ்டேட் டிஸ்பியூட்ஸ் ஏதாவது 2 ஸ்டேட்ஸில் நடக்குதான்னு சொன்னால் கோவா வந்து நல்லாவே வந்து இது வந்து எக்கலாஜிக்கல் டிஸ்ரப்ஷன்ஸ்னு வந்து இது பண்ணிகிட்ருக்கு. எக்கலாஜிக்கல் அண்ட் வாட்டர் கன்சர்ன்ஸ்னு வந்து நல்லாவே ரைஸ் பண்ணி அங்கே வந்து கண்டினியூஸாக அப்போசிஷன் வந்துட்டே தான் இருக்குது. ஓகே. அண்ட் இங்கே வந்து வாட்டர் வந்து மலப்பிரபா ரிவருக்கு வந்து டைவர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த மலப்பிரபா வந்து கிருஷ்ணா ட்ரிபியூட்டரி. ஓகே. அண்ட் தென் மெயின் பர்பஸ் எதுக்கு இந்த டைவர்ஷன் சொன்னால் பெலகாவி, தர்வாத், பாகல்கோட் அண்ட் கடக் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து வாட்டர் சப்ளை என்ஷூர் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் மூன். பிங்க் மூன் ஏன் நியூஸில் இருந்தது? ஏப்ரல் 12 அன்னைக்கு பிங்க் மூன் பார்த்திருக்காங்க. பிங்க் மூன் அப்பியர்டுன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் இருந்தது. ஸோ நம்ம பிங்க் மூன்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். பிங்க் மூன்னா மைக்ரோ மூன்னு கூட சொல்லுவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஏதாவது ரொம்ப தூரமாக இருந்தால் அது வந்து ரொம்ப ஸ்மாலராக டிம்மராக தெரியுமா? அதே கிட்டே இருந்தால் யூஸ்வலி அவங்க வந்து ரொம்ப பெருசாக தெரிவாங்க. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா மூன்ல பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டே இருக்காங்களா தூரமாக இருக்காங்களான்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு அப்போஜி பெரிஜி அன்னு சொல்கிற கான்செப்ட் இருக்கா? அப்போஜினா ஃபார்த்தஸ்ட் பொசிஷனில் இருப்பாங்க, பெரிஜினா நியரஸ்ட் பொசிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்போஜி அப்படின்னா மூன் ஃபார்த்தஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது யூஸ்வலாக இருக்கிற மூனோட அது வந்து ரொம்ப ஸ்மாலராக ரொம்ப டிம்மராக நம்மளுக்கு வந்து அப்பியர் ஆகுமா? ஸோ அதுதான் இங்கே பிங்க் மூனில் நடந்துட்டுருக்கு. ஓகே. அண்ட் இந்த ஸ்பெக்ட்ரம் வென் தட் இஸ் illuminated பை சன் அண்ட் ஆல் அந்த கலர் வந்து என்ன வந்து நம்மளுக்கு பிங்காக தெரியுது. அண்ட் அது வந்து ரொம்ப ஸ்மாலராக யூஸ்வலாக இருக்கிறதோட ஸ்மாலராக தெரியுது. ஓகே. அதுதான் இங்கே கான்செப்ட். ஸோ ஃபார்த்தஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது ஸ்மாலராக டிம்மராக உங்களுக்கு தெரியும். ஓகே. அண்ட் தென் அது வந்து சன் வந்து ஃபுல்லாக illuminate பண்ணும்போது ஸ்பெக்ட்ரம் எல்லாம் இதாகி மூன் வந்து பிங்க் கலரில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பிங்க் கலரில் தெரியும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் பிங்க் மூன். ஓகேங்களா? ஸோ பிங்க் மூன் வந்து நார்த் அமெரிக்கன் ஃப்ளாக்ஸ் ஃப்ளவர் ஒன்று சொல்லி ஒன்று இருக்குது, மாஸ் பிங்க்னு சொல்லி. ஸோ அந்த பேர் வந்து தான் நம்ம அதுக்கு பிங்க் மூன்னு கொடுத்துருக்கோம். அண்ட் தென்
It is known in several seasonal names. என்னன்னா sprouting grass moon ன்னு சொல்லுவாங்க, egg moon ன்னு சொல்லுவாங்க, fish moon ன்னு சொல்லுவாங்க. So tribes around the world gives different names for this. ஸோ மூன் வந்து ஃபார்த்தஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது தான் இது வந்து அக்கர் ஆகும். அண்ட் சூப்பர் மூன்னு சொல்லுவோம், அது வந்து நியர், தட் இஸ் பெரிஜி, தட் இஸ் ரொம்ப கிட்ட இருக்கும்போது, க்ளோசஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும்போது we call that as சூப்பர் மூன். ஓகேங்களா? ஸோ now let's go for a quick revision. எஸ், பாம்பன் பிரிட்ஜ். பாம்பன் பிரிட்ஜ்னு சொன்னால் இது வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லிஃப்ட் ரயில்வே சி பிரிட்ஜ். ஓகே, ராமேஸ்வரம் வந்து மெயின்லேண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் தென் இது வந்து ஒரிஜினலி அவங்க இருக்கிற கேன்டிலிவர் பிரிட்ஜ்னு வந்து ரீப்ளேஸ் பண்ணி இது வந்துட்டு இருக்கு. இப்போ இன்க்ரீஸ்டு ஸ்பீட், இன்க்ரீஸ்டு லோட் கெப்பாசிட்டியில் எஃபிஷியண்ட்டாக லார்ஜர் ஷிப்ஸ்னு வந்து எல்லாமே யூனோ இட் வில் பி கன்வீனியன்ட்லி ஃபெசிலிட்டேட்டிங். அண்ட் இதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக it's going to be helping with increased speed and also load capacities and சொல்றாங்க. ஓகே, and then 3 Gorges Antarctic eye. இது வந்து டெலிஸ்கோப் எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க? அண்டார்க்டிகால. யார் டெவலப் பண்ணிருக்காங்க? சைனா. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. கிளியர் ஸ்கைஸ் இருக்கிற மாதிரி, ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ் எல்லாம் மினிமலாக இருக்கிற மாதிரி, நல்லா அவங்களோட அப்ஜெக்டிவ் தட் இஸ் டீப் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ், அந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டார் பர்த் இதெல்லாம் எப்படி இருந்தது, அந்த கேஸஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுல இதில் எல்லாத்துலேயும் இட்ஸ் பிளேயிங் அ வெரி கீ ரோல். அண்ட் அந்த டிசைன் கூட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஹார்ஷ் வெதருக்கு வந்து அங்கே இருக்கிற ஹார்ஷ் கோல்ட் அண்ட் போலார் கிளைமேட்டுக்கு வந்து சூட் ஆகுற மாதிரி தான் அங்கே வந்து ஆப்ரேஷன் ரிலையபிளாக நடக்கிற மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. தென் இஸ் மவுண்ட் ஸ்பர். ஸோ திஸ் இஸ் குக் இன்லெட், ஆங்கரேஜ், அங்கே கிட்ட தான் ஸ்பர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அலஸ்கா வந்து உங்களுக்கு 100 கிலோமீட்டர் வெஸ்ட்டில் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன் நார்த் சென்ட்ரல் குக் இன்லெட் ரீஜன் முன்னாடி மேப்பில் பார்த்துருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஹேவிங் எ வால்கனிக் ஸ்ட்ரக்சர். ஸோ வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டோ வால்கனோ சொல்லுவோம். அண்ட் லாவா இருக்குது, கிரேட்டர் பீக் இருக்குது, கால்டரா இருக்குது, ஐஸ் ஸ்னோ கவர்டு ஸ்ட்ராட்டோ வால்கனோவா இது இருக்குது. 1992 லாஸ்ட்டாக எரப்ட் ஆகி ரொம்ப ஆஷ் ஃபால் இருந்தது. அண்ட் இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் எரப்ஷன் இருக்குன்னு சொல்லி க்ளோஸாக இந்த அலஸ்கா வால்கனோ அப்சர்வேட்டரி அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கிளைஷியல் ஆக்டிவிட்டி வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இட்ஸ் a ஸ்ட்ராட்டோ வால்கனோ. ஆல் திஸ் யூ வாண்ட் டு நோ. And then Mahadayi River. இதுக்கு another name தான் மாதை ஆர் மண்டோவி ரிவர். ஸோ இந்த ரிவர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் ஃப்ளோயிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரெயின் ஃபெட் ரிவர் அண்ட் இட் இஸ் ஷேர்ட் பை கோவா அண்ட் கர்நாடகா. ஸோ ஆரிஜினேட்டிங் எங்கே இருக்குது உங்களுக்கு? அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் அங்கே இருக்கிற உங்களுக்கு பிம்காட் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் இருக்குது. அண்ட் தென் இட் இஸ் ஃப்ளோயிங் டு கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா. அண்ட் தென் கோவா கிட்ட வந்து உங்களுக்கு அரேபியன் சீல ட்ரைன் ஆகி போயிட்டுருக்கு. ஓகே, அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் தி லென்த் ஸ்ட்ரெச் இஸ் ப்ரெசென்ட் இன் கோவா ஒன்லி. அண்ட் வாட் ஆர் த மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இங்கே எப்படி வந்து மலப்பிரபா ரிவர் இஸ் அ கிருஷ்ணாஸ் ட்ரிபியூட்டரி, அதுக்கு எப்படி வாட்டர் டைவர்ஷன் இருக்குன்னு சொல்லி கூட தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பிங்க் மூன். பிங்க் மூன், சூப்பர் மூன். சூப்பர் மூன்னா மூன் வந்து ரொம்ப கிட்டே இருக்கும்போது, தட் இஸ் பெரிஜி, க்ளோசஸ்ட் பொசிஷன் டு தி எர்த் இருக்கும்போது. அதே மூன் வந்து ரொம்ப ஃபார்த்தஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது அப்போஜி சொல்லுவோம். ஸோ ஃபார்த்தஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது நம்ம வந்து மைக்ரோ மூனா ஸ்மாலராக டிம்மராக தெரியும், தட் வி ஆர் காலிங் அஸ் பிங்க் மூன். ஸோ ஒரு சில டைமில் அது வந்து அந்த ஸ்பெக்ட்ரம் ரிசல்ட்டில் அந்த பிங்க் கலரில் கூட தெரியும். அண்ட் தென் கிட்ட இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசாக நல்லா தெரியும். ஸோ தட் இஸ் கால்ட் சூப்பர் மூன். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பேசின டாபிக்ஸ். ஸோ aspirants, thank you. Please make best use of this initiative. Keep revising. Do well. Thank you. Have a nice day.